ஹாய் கைஸ், ஐம் நிதிஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸர். கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்ப வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போட்ட லாஸ்ட் 2-3 வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து நான் பேர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவுட்டோரில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேஜ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபார்மில் இருக்க கேஜ் தான். ஸோ அந்த ஃபார்மை நான் என்றைக்கு காலி பண்ணேனோ அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து என்னோடய தாத்தா வீட்டுக்கு நான் கொண்டு போய் மாடியில் போட்டு வச்சிட்டேன், இந்த ரூமில். ஸோ இந்த ரூமில் பாருங்களேன் எத்தனை கேஜ் இருக்குது. நம்ம எல்லா கேஜும் இங்கே தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், அது தண்ணிக்கு வைக்கிற ஃபீட்ரு, அதுக்கப்புறம் தினைக்கு வைக்கிற அந்த டப்பா, குட்டி குட்டி டப்பா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது தான் வந்து இந்த ஃபார்மை நான் காலி பண்ணி இந்த கேஜெல்லாம் என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன டவுட்டில் தான் வந்து கொண்டு போய் தாத்தா வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ கூட வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து கேஜெல்லாம் விற்றுடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். குருவியெல்லாம் போய் வந்து கொண்டு போய் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் வந்து இந்த கேஜ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேஜெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி வச்சுருப்போம், பார்ப்போம், அது ஃபைனலாக வந்து யோசிச்சுக்கலாம். நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே அந்த தாத்தா வீட்லேயே மேலே போட்டு வச்சுருந்தது தான். நான் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்கேயே இருந்தேன். ஸோ வீட்டில் இருக்க அந்த 6 பார்ட்டிஷன் கேஜை வச்சு தான் அப்பப்போ நான் வீடியோ போட்டுருந்தேன். பட் அந்தளவுக்குலாம் வீடியோ ரெகுலராக வராமல் தான் இருந்துச்சு. அந்த 15 நாளைக்கு ஒன்ஸ் நான் வீட்டுக்கு வர அப்போதைக்கு தான் வீடியோ 1-2 வந்துச்சு. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்லேயே முடிவு பண்ணிட்டேன், என்றைக்கா இருந்தாலும் நம்ம கரூருக்கு வரப்போகிறோம், திரும்ப வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கப்பீஸு எல்லாமே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். என்னடா இருக்கிற எல்லா கேஜியும் ஒரு கட்டத்தில் வித்துறலான்னு யோசிக்கும்போது எப்படி திடீர்னு வந்து கரூரில் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அது ஒரு சின்ன ஸ்டோரி. அது வேறு டைமில் எப்போயாவது பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 12 பார்ட்டிஷன் கேஜை மட்டும்தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. பேலன்ஸ் வந்து இன்னொரு 12 பார்ட்டிஷன் கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் 2க்கு 1.5 அடி அதில் ஒரு கேஜ் இருக்குது. ஸோ அப்போ வீட்டில் வந்து நம்மளோட அந்த 6 கேஜ் பார்ட்டிஷன் கேஜ் இருக்குது. ஸோ இந்த 4 கேஜை வச்சு தான் வந்து நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 30 பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஃபின்ச்சஸும் இதில் வந்து இருக்கும், கண்டிப்பாக ஃபின்ச்சஸும் இருக்கும். இந்த கேஜை நானும் என்னோடய ஃப்ரெண்டு கதிரை வச்சு தான் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் கொண்டு வந்தோம். ஸோ அங்கேருந்து கொண்டு வரும்போப்பே பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் தான் கொண்டு வந்தோம். ஸோ கீழே உளுந்தே போச்சு ரோட்டில். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறக்குள்ளேயும் ரொம்ப சிரமப்பட்டாச்சு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தது தான். ஸோ என் வீட்லேயும் கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் இருந்துச்சு. பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் 3 நாளாக வந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி வந்து 3 நாள் எனக்கு டைம் போச்சு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சுரண்டி திரும்ப வந்து ப்ரஷ் பண்ணி ஒரு வழியாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வீட்டோட அமைப்பை பார்த்துக்கோங்க, அந்த போர்ட்டிகோ எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெளிச்சம் வர மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் எதுவும் வந்து கல்லெல்லாம் எதுவும் ஏற்றலை அந்த செவுத்தில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மறைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம கேஜே வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம மறைச்சிட்டோன்னா பின்னாடி வந்து அந்த ரெக்கையெல்லாம் ஓரளவுக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு இதை மறைக்க போகிறோம். பட் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா விடவே இல்லை. ஏன்னா வெளிச்சத்துக்கு தான் அப்படி வச்சுருக்கோம், இதை வந்து மறைச்சிட்டேன்னா வெளிச்சம் போயிருமே அப்படின்னு ரொம்ப இது பண்ணார். பட் வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நம்ம கேஜ் வந்து 12 பார்ட்டிஷன் கேஜ், 2 கேஜ் இருக்குது. ஸோ ஹைட்டு படி பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் வந்து 3/4 வந்துடும். ஸோ அதனால் பின்னாடி இருக்கவோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வீடியோ எடுக்க போப்போ நல்லா இருக்காது. ஸோ அதனாலேயே வந்து நான் இதை ஃபஸ்ட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அமேசானில் வந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தார்பாய் தான். ஸோ தார்பாயிலே பார்த்தீங்கன்னா நான் கிரே கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை கலர் ஓகே தான், பட் பச்சையை தவிர்த்து வேறு ஏதாவது கலர் பார்க்கலான்னு ஸோ நான் கிரே பேட்டர்னில் வந்து வாங்கிட்டாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான். ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நான் 5க்கு 10 அடியில் தான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா 6க்கு 17. ஆனால் நான் வாங்கினது 5க்கு 10ல் 2 வாங்கினதுனால ஸோ 2 வந்து சேர்த்து வந்து தைச்சி வச்சு அதுக்கப்புறம் ஒன்றா கட்டிடலாம். ஆனால் கீழே வந்து கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு தேவை வந்து 6 அடி, பட் 5 அடி தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை அடி எனக்கு என்னவோ கம்மியாக இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அது வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி வைஸில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த இது. ஏன்னா இது ஒரு 650 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. இதே வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரே நெட்டாக வந்து போயிடுச்சுன்னா அது ஒரு 1500 1400 சம்திங் வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி வாங்கிக்கலான்னு இதை வாங்கி அதுக்கப்புறம் வந்து நான் தைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ இது 2ம் பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். ஸோ செவுத்தில் வந்து இந்த ஆணிலாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி அடித்து வச்சிட்டோம். 1 மாதத்துக்கு முன்னாடியே அடித்து வச்சிட்டோம். ஜிஎன்கே விளாக்ஸில் வந்து விளாகாகவே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் அப்லோட் பண்ணாமல் தான் இருக்கேன். அது இல்லாமல் கப்பீஸ்க்கும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போய் பாருங்கள், ஜிஎன்கே கப்பீஸ் வேர்ல்டு இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள். ரெகுலராக வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்லேயும் கண்டிப்பாக ஜிஎன்கே கப்பீஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஎன்கே கார்டன் இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அங்கே தான் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே போடுறீங்களா, பேர்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா நான் பேர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
என் பிளான் படி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வந்த உடனே வந்து பேர்ட்ஸை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் போட்டேன். பட் நான் வந்த நேரம் வெய்ய காலம். கரெக்டாக வந்து ஏப்ரல் மந்த் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பேர்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. வெயிலும் ரொம்ப வந்து அதிகமாக இருந்தனால சரி கொஞ்ச நாள்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, நான் 3வது நாள் உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது தான். ஸோ அந்த கேஜோட கால் இருக்குல்ல, 4 கால், அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அப்புறம் போல்டு நெட்டு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் வந்து திரும்ப எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பானையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீட்ரு டப்பா அது எல்லாத்தையும் வந்து எடுத்து நல்ல கழுவி காய போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரேவை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளம்பர பலகை இதை வச்சு தான் வந்து நம்ம ட்ரே செய்வோம். ஸோ இதெல்லாம் வந்து பழைய வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப இன்றைக்கி ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டி நம்ம கேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்து இந்த ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தார்ப்பாயை வச்சு ஃபுல்லாக அந்த சைடை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டோம். ஸோ எல்லாம் வந்து நல்லா டைட்டாக கட்டி ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து கீழே நான் சொன்னேன் இல்லை அந்த சைஸ் கம்மியாக இருக்குன்னு. ஸோ அந்த சைஸ் கீழே கொஞ்சோண்டு ஒரு அரை அடி என்னமோ கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் வாங்கினோம். பட் இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே, வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து அந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம கேஜ் வச்சு மறைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கேஜோட அடிப்பகுதியில் அந்த 4 கால் வச்சு போல்டு நட்டெலாம் வச்சு நல்லா டைட் பண்ணி ஸோ சைடில் இருக்கிற அந்த பெரிய கதவு இருக்குல்ல, ஸோ அந்த கதவுக்கு வந்து நாங்கள் திரும்ப வந்து கிளிப்பு போடணும். அதை வந்து கொக்கி மாதிரி செஞ்சு திரும்ப வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ அவசரமாக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வேலை பார்த்தது ஒரே ரீசன், இன்றைக்கி அந்த சண்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி பண்ணால் தான் வீக்லி சண்டே வீடியோ வந்து திரும்ப ரெகுலராக வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணி ஒரு 6:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பேர்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடலாமா? ஸோ வாங்க நம்ம தூம் 1லேருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தூம் 1 அந்த சீரீஸு. ஸோ அதுதான் நம்ம திரும்ப வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ தூம் 1 மேல் பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சோக்ராஸோட சிக்கு தான் வந்து இந்த மேலு. ஸோ கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து வளர்த்தி வச்சு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு விட்ட ஃபீமேல் பார்த்திங்கன்னா வந்து பானைக்குள்ளேயே உட்காந்துக்குச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து மும்முரமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக வந்து இந்த கடைசி ஒரு 2 மாதமாக எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருந்தேன் பானையே இல்லாமல். ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் என்னென்ன விதமான அப்டேட்லாம் இருக்க போகுதுன்னு. ஃபீமேல் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆப்லைன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தூம் 2 பார்க்கலாம். ஸோ தூம் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் வந்து இதுவும் வந்து ஆப்லைன் தான். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் சின்ன ஃபீமேலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இதோட மேல் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஃபேக்டர் தான். நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப நாள் டபுள் ஃபேக்டர் பஜ்ஜீஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதுதான் வந்து நான் திரும்ப வந்து ப்ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 3லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 3 மேல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பழைய மேல் தான். ஸோ என்னடா எல்லாமே வந்து பழசுன்னு சொல்கிறேன், அப்போ புதுசு என்ன தான் வாங்கணும்னு கேட்டால் மோஸ்ட்லி நான் ஃபீமேலாக தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மேல் பார்த்தீங்கன்னா வந்து கிரே பஜ்ஜி தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு க்ரீன் தான். ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டாக வாங்கினது தான். ஸோ நல்ல ஒரு ஃபீமேலு, கண்டிப்பாக வந்து பருவத்தில் இருக்குது, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 4 பார்க்கலாம். ஸோ தூம் 4 ரெண்டுமே வந்து நான் புதுசாக தான் வாங்கினேன். ஸோ மேல் வந்து பைடு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சினமான் ப்ளூ தான். சொல்லப்போனால் ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளேயே வந்து டக்குன்னு போய் உட்காந்துக்குச்சு. ஸோ நிறைய ஃபீமேல் வந்து பானைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 5லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 5 பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓல்டு பேர் தான், ஆல்ரெடி ப்ரீடான பேர் தான். இந்த பேர்லேருந்து நம்ம ஆல்ரெடி 1-2 சிக்கெல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேரில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதை வந்து நான் 2 நாள் கழித்து ஒரு தனி வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கண்டென்ட் ஓரியன்டான வீடியோ. நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 6லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஸ்பேங்கிள் தான். ஸோ இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது தான், மேல் வந்து புதுசாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து புதுசாக வந்து விட்டுருக்கோம், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீக்கோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வீடியோ பாதியிலே முடிக்கிற, பேலன்ஸ் 6 பேர் என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 6 பேர் தான் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இன்னும் 6 பேர் சொல்லி வச்சுருக்கோம், கண்டிப்பாக கிடைக்கும். கரூர் சைடில் வந்து நீங்கள் யாராவது வந்து ஃபின்ச்சஸ் பஜ்ஜீஸ் ரெண்டுமே வளர்த்திட்டு இருக்கீங்க, சேல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட காண்டாக்ட் நம்பர் இல்லைனா வந்து மெயில் ஐடி ஏதோ ஒன்று கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ இல்லைனா என்னோடய மெயில் ஐடியும் நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் வந்து அடுத்தடுத்த பேர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இன்னும் வந்து இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். நான் வந்து யோசித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 பேரும் ஒன்றா இறக்கி ஒரே வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் கனவு காண்டுட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். பட் இங்கே ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வந்து சீக்கிரமாகவே வந்து நான் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா இந்த 6 பேருமே எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் ரெடியாக தான் வச்சுருந்தேன்.
பட் இருந்தாலும் வந்து ஏன்னா நான் கலெக்ட் பண்ணதே 2 மாதமாக கலெக்ட் பண்ணி ஒரு 1 மந்த் முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓகே வெய்ய காலம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு அப்படியே பொறுமையாகி இப்போ தான் வந்து ஃபைனலாக முடித்தோம். நான் வந்து இன்னும் வெயிட் பண்ணலாம், இன்னொரு 6 பேர் கிடச்சி அட்லீஸ்ட் ஒரு 12 பேர் பார்ட்டிஷன் கேஜாக ஃபுல் பண்ணியாச்சும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். சரி இதுக்கு மேலே முடியாது, இதுவே லேட்டு. ஸோ நான் நிறையா சேனல் வந்து நம்ம வந்து போயாச்சு. அடுத்தது இந்த ஜிஎன்கே கார்டனு, ஸோ ஜிஎன்கே கப்பி சொல்லிட்டு அங்கிட்டலாம் போனாலும் இங்கிட்டு வீடியோவே இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு தான் அட்லீஸ்ட் ஒரு 6 பேர்லேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லி வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்காம டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.